வணக்கம் फ्रेंड्स நான் சரோஜாரதி பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எப்பவுமே ஹாஃப் ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி பாத்தீங்கன்னா 430 தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல் சாரியா வந்துரும். இது நமக்கு ரெகுலர் கஸ்டமர் பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஒயிட் வச்சு நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறீங்க. சாரி பாத்தீங்கன்னா போன வாரம் வீடியோ போட்டு இந்த ஜூட்ல வந்து நம்ம கேரளாக்கு ஒரு 2 சாரி அனுப்பிச்சிருந்தாங்க. அச்சோ சாரி வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. இதே மாதிரி பேட்டர்ன் எனக்கு வேணும், கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ்னாலும் பரவாயில்ல, இதே டிசைன்ல வேணும் அப்படின்னாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா மிஸ்பிரிண்டிங் அதே மாதிரி நமக்கு ரிஜெக்டட் பீஸ்ல நீங்க கேட்கிற மாடல் கண்டிப்பா கிடைக்காது. ஓரளவுக்கு எப்பமாவது பண்டல் வரும்போது இப்ப இந்த மாதிரி சாரி வருது இல்லைங்களா, இதுல ஒரு 10 சாரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க கேட்கிற மாதிரி நம்ம மற்ற சாரி ஃப்ரெஷ் பீஸ்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஒயிட் சைட்ல ஆர்டர் பண்ண முடியாது. நீங்க அப்பப்போ வர கேட்லாக்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்க அதர் ஸ்டேட்டா இருந்தாங்கன்னா ஷிப்பிங் கொடுங்க. ஷிப்பிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க புக் பண்ண டேட்ல இருந்து 1 வீக் ஆயிரும். அதர் ஸ்டேட்டுக்கும் போது கண்டிப்பா 1 வீக் ஆயிரும். 1 வீக்ல உங்களுக்கு வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர். ஒரு சில ஏரியால கேக்குறீங்க இந்தியன் போஸ்ட்ல போட்டு விடுங்கன்னு. இந்தியன் போஸ்ட்ல போட்டு விடுறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் தான் மெயின். காந்திபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் கணுவாய். அதுல அவுட்டர்ல கொஞ்சம் இருக்கிறதுனால நமக்கு இந்தியன் போஸ்ட் டெய்லி போய் புக் பண்றது கஷ்டம். வீக்லி ஒன்ஸ், ஏன்னா நிறைய கஸ்டமர் இதனால நம்ம பாத்தீங்கன்னா சாரி வந்து ஆர்டர் பண்ண முடியல, நீங்க இந்தியன் போஸ்ட்னா கண்டிப்பா எங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுனால இந்தியன் போஸ்ட் வந்து வாரத்துல ஒரு டைம், ஒன்னு திங்கட்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை நம்ம ஸ்டாஃப் போய் உங்களுக்கு புக் பண்ணுவாங்க. அதனால வீக்லி ஒன்ஸ் தான் புக் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் போஸ்ட் வேணுங்கிறவங்க நீங்க இந்தியன் போஸ்ட் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதுலயும் நம்ம புக் பண்றோம். இந்த ஹாஃப் ஒயிட் சாரி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், பிரீமியம் குவாலிட்டி. எதனால இது இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம், 430க்கு கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்பிரிண்டிங் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சாரியில கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சாரினால நம்ம சாரி நிறைய போட்டுட்டோம்னா கடகடன் ஓட விட்டுறீங்க, நம்ம சொல்றத என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுல இந்த ஓரத்துல த்ரெட் விட்ட மாதிரி இருக்கலாம், இந்த ஹாஃப் ஒயிட்னால எங்கேயாவது சின்னதா ஒரு அழுக்குப்பட்ட மாதிரி இருக்கலாம், இல்ல அப்படின்னா வீவிங்ல ஏதாவது இந்த பக்கம் வீவிங் இல்லாம சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். அதனாலதான் இந்த சாரில ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த கிராண்ட் சாரி பாத்தீங்கன்னா நீங்க பட்டு செக்ஷன்ல இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் 1500 அந்த மாதிரி சாரீஸ் தான். நம்ம இது மிஸ் பிரிண்டிங்னால 430 ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க சாரீஸ் ஃபுல்லாவே பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜார்ஜெட் மெட்டீரியல், அதாவது பின்னி சில்க் சொல்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும். பல்லு வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல் டிசைன். இதுல வந்து நீங்க செருகிற இடத்துல எல்லாம் பிளெயினாவே இருக்காது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா டிசைனுமே வந்துடும். சாரியோட ரேட்டு 430. இந்த சாரில இப்ப புது கேட்லாக் இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தது இல்ல. அதாவது கோல்டன் வந்து 2 டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சில்வர், அப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப ஃபேன்சியான டிசைன், எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பல்லு வந்து கிராண்டா கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் பீகாக் டிசைன் கொடுத்து அழகா ஒரு த்ரெட் பிளஸ் அதுல வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஒரே பேட்டர்னே கேட்காதீங்க, ஏன்னா இதுல வந்து ஒரு சாரி 2 சாரி அப்படிதான் வரும். இது பாருங்க, இதுவும் சேம் அதே கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கோல்டன் ஒரு சில்வர், பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பல்லு வித் பிளவுஸோட கிராண்டா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே சாஃப்டா இருக்கு, பின்னி சில்க், பியோர் பின்னி சில்க் டைப். உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ல வந்துருது. ஒரு கோடு போட்ட டிசைன் ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே பனாரசி டைப்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு செக்குடு, இது ஒரு செக்குடு, அப்படி மாத்தி மாத்தி வரும்போது அப்படி நம்ம முன்னாடி ஃபிளீட் நல்லா ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த ஃபிளீட் எடுக்கிறதுலதான் இருக்கு. பல்லு பிளவுஸ் இது பாருங்க காட்டன். இது காட்டன்லயே உங்களுக்கு சிம்பிள் டிசைன், பல்லு வந்து இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்காங்க. இதுல டசர் சில்க், ஆர்கன்சா, காட்டன் இந்த மாதிரி வரும். இது பியோர் டசர் சில்க் டைப். இதுல வந்து உங்களுக்கு இது த்ரெட், இது ஜரி.
இதுல எல்லாம் ரன்னிங் தான் பிளவுஸ் வரும். பிஸ்கட் கலர் போன டைம் நம்ம போட்டப்போ இந்த கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்பவுமே சிங்கிள் பீஸா இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. பல்லு பிளவுஸ்மே வந்துரும். நல்ல லைட் சாக்லேட் கலர், ஃபுல் த்ரெட், அப்படியே ஒரு மலை துளி பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க்கு, த்ரெட் இல்ல ஜரி ஒர்க்கு. இந்த சாரி ஃபுல்லாவே ஓபன் பண்ணி காமிக்கிறேன், அதனால டைம் கொஞ்சம் ஆனாலும் நீங்க பொறுமையா பாருங்க. வெப்சைட் பத்தி நேத்து சொல்லியிருக்கிறேன். வெப்சைட்லயும் நீங்க இன்ஸ்டாலையும் பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கலாம். நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது கஸ்டமருடைய சௌகரியம் தான். யூடியூப் பார்த்து நீங்க ஆர்டர் கொடுக்கலாம், வெப்சைட் பார்த்து ஆர்டர் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் மூலமா ஆர்டர் கொடுக்கலாம். நேர்ல இருக்கிறோம், நாங்க லோக்கல் தான், நம்ம வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்க சண்டே தவிர எப்பனாலும் ஷாப்புக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு டசர் சில்க்ல சில்வர் கலர். இது பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல், டபுள் சைடு சேம் பார்டர், உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனா ஒர்க் டைப்ல கொடுத்துருக்காங்க. இது ஜிக்ஜாக் டிசைன், கோல்டன்ல ஃபுல் ஜிக்ஜாக் அழகா இருக்கு. இதெல்லாம் முகூர்த்தப்பட்டு மாதிரி இருக்குங்க சாரி. அழகா நீங்க புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் கொஞ்சம் டிமாண்ட் ஆகும். ஏன்னா இந்த ஹாஃப் ஒயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம், ஓணம் டைம் இது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கூட இந்த மாதிரி சாரி வாங்கி நிறைய பேர் போட்டோ அனுப்புறீங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சாரி. இது நல்ல ஒர்த்தான ஒரு சாரி. இது பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் டிசைன், டசர் சில்க்ல எலிஃபண்ட் டிசைன். அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு பிளஸ் அழகான ஒரு சில்வர். இது டசர் சில்க், அப்படி வெண்பட்டு டைப்ல இருக்கு. இது சில்க் காட்டன் டைப்ல வரும். ஃபுல்லாவே இந்த ஒர்க் வந்துடும். சூப்பரா இருக்கா? கடகடன் புக் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலர், ஆஷ் கலர்ல நிறைய டிசைன் போச்சு, இப்பவுமே வந்திருக்கு. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சாரியுடைய பிளவுஸ், சாரியுடைய பல்லு வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால போடல, இதெல்லாம் நீங்க யூடியூப் மூலமா தான் புக் பண்ணணும். மிஸ் பிரிண்டிங்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் சாரியும். இது நான் ஒரு ப்ளூ காமிச்சேன் இல்லைங்களா, சேம் அதே பேட்டர்ன். ஆனா இது பல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்குறாங்க. செக்குடி டிசைன், செக்குடி டிசைன்லாம் எவ்வளவு போச்சு. நல்ல அழகான ஒரு டிசைன். சாரியுடைய பல்லு டபுள் சைடு உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கோபி டிசைன் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜூட்ல பிளெயின், நீங்க கலர் பிளவுஸ் எது பட்டாலுமே அழகா இருக்கும். ஜூட் மெட்டீரியல். இது கொஞ்சம் சில்க் காட்டன் டைப்ல வரும். சந்தன கலர், சாண்டல் கலர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன். இது சென்டர்ல வந்து பிளெயினா இருக்கும், டபுள் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிஸ்தா கிரீன் கிடையாது, ஒரு டிஸ்டம்பர் கிரீன் கிடையாது, ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு சாரி. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட் கலர் போட்டேன், அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுல பல்லு டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். டபுள் சைடு பார்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல பல்லு பிளவுஸ் வந்துடும். ஆர்கன்சா டைப்ல ஒரு சின்னதா ஒரு ஒர்க் கொடுத்து, இதெல்லாம் ஃபேன்சி சாரி, சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. இது சில்வர்லயும் வந்துருது, கோல்டன்லயும் வந்துருது. இது ஆர்கன்சா டைப். இந்த மாதிரி சாரி வேர் பண்ணுவாங்க, புக் பண்ணிக்கோங்க. டசர் சில்க், டசர் சில்க் தான் எல்லாருக்குமே பிடிச்சது. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்காது, ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம். மாங்கா டைப். இதுல வந்து பல்லு லைன்ஸ் வந்திருக்கும். இந்த டிசைன் பாருங்க, ஒன்னொன்னுமே கேட்லாக் ஒவ்வொரு டைமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வருது. ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துடும். சாரியுடைய பேட்டர்ன் எப்படின்னா ஃபுல் த்ரெட் ஒர்க். ஃப்ராக் தைக்கிறவங்க இது நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா இது பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் ஸ்லீவுக்கு மட்டும் இது கொடுத்து நீங்க தைக்கலாம். சாரியை வேர் பண்ணா இன்னுமே அழகா இருக்கும். இது ஒரு சிம்பிள் காட்டன். இது பின்னி சில்க் டைப் தான். இது சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா ஃபால்ஸ் வச்சுட்டு
நீங்க ஒரு டைம் அயன் பண்ணிருங்க. ஏன்னா இது நமக்கு பண்டல்ல வருது பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் சுருக்கா இருக்கும். பிளவுஸ், பல்லு, சாரியுடைய டிசைன். அப்புறம் ஃபுல் கோல்டன். இந்த சாரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பேட்டர்ன். இது ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கு, ஆனா புக் ஆயிட்டே தான் இருக்கும் இந்த சாரி. ஃபுல் கோல்டன். இதுதான் மேல் பக்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். சாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க ஒரு செயின் டைப் மாதிரி பியூர் ஒயிட்ல சில்வர்ல வருது உங்களுக்கு. எல்லா கிளாத்துமே கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்மகிட்ட ஹாஃப் ஒயிட் புக் பண்ணாதவங்க ஒரு டைம் புக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாவே சாரியுடைய கிளாத் ரொம்ப அழகா இருக்கும். பல்லு சாரி வந்து பியூர் ஒயிட்ல டபுள் சைடு பார்டர் வரும். பிளவுஸ் மட்டும் புட்டா டிசைன். நமக்கு வார்லி பிரிண்ட் டைப் வருது பாத்தீங்களா, அதே கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. சாரி வந்து தசர் சில்க்ல. இதுல வந்து ஜரி கிடையாது, இது ஃபுல்லாவே த்ரெட். இது பியூர் காட்டன் டைப். தசர் சில்க்ல கலர் டிசைன். இந்த டிசைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பீஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பழைய வீடியோ போட்டாலே உங்களுக்கு தெரியும், இதுல நிறைய பீஸ் போயிருக்கு. அதே சேம் இந்த டிசைனுமே ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு சாரி காமிச்சேன் இல்லைங்களா, பல்லு பிளவுஸ் மட்டும் இதுல கிராண்டா இருக்கும். சாரி ஃபுல்லாவே இது நான் காமிக்கிறது பல்லு. சாரியுடைய டிசைன் இந்த மாதிரி செக்குடு டிசைன். நெக்ஸ்ட் இது ஒரு பேட்டர்ன். ஃபுல்லாவே பிரவுன் கலர்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் காம்பினேஷன். சாரிக்கு பிளவுஸ் பல்லு எல்லாமே வந்துடும். நீட்டா இருக்கும் சாரி. பிங்க் கலர்ல டிசைனர் பிளவுஸ் இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுல வர பிளவுஸே போட்டுக்கோங்க. சில்வர். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்காது. சிங்கிள் ஃபிளீட் விட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இதுல உள்ள பிளவுஸே போட்டுக்கலாம், இல்ல கொஞ்சம் கலர் பிளவுஸ் போட்டு அப்படியே சிங்கிள் ஃபிளீட் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், இது உள்ள வந்து த்ரெட் இருக்கு. ஒருவேளை ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா கட்டி பழகிடுவாங்க. சாஃப்ட் காட்டன், ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த டோலோ சில்க் டைப் அந்த மாதிரி வேர் பண்றவங்க லைட்டா ஜரி வந்தா கூட வேர் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் இந்த சாரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா இந்த பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்க் சாரி இப்படிதான் வரும். இந்த மாதிரி ஒருவேளை ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் இந்த டைப் விரும்புறீங்க. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபிளீட் போட்டு அழகா டிசைனர் பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல அழகான ஒரு பல்லு டிசைன் பிளவுஸோட இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.